இப்போ பார்க்குற படம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் மாதிரியே போட்டியாளர்கள்லாம் வெளிப்புற தொடர்பு இல்லாம ஒரு இடத்துல இருப்பாங்க. இவங்களை ஆடியன்ஸ் 24 ஹவர்ஸும் கேமரால பார்த்துட்டு இருப்பாங்க. கண்டெஸ்டன்ட்ஸ் ஒருத்தரா எலிமினேட் ஆவாங்க. லைவா எவ்வளவு வியூஸ் போகுதுன்னு பார்க்கலாம். அந்த மீடியா டீமுக்கு வேணும்னா யாரை வேணும்னா சேவ் இல்ல எலிமினேட் பண்ணலாம். கடைசியில ஒருத்தர் மட்டும் வின்னரா இருப்பாங்க. இந்த விஷயங்கள் ஒத்து போகிற படம் தான் த கண்டெம்ட். பிரெக்கல்னு ஒரு பணக்கார மீடியாலு இல்லீகலா ஒரு ரியாலிட்டி மேட்ச் நடத்துறான். அதுக்கு 10 கொலகார மரண தண்டனை கைதிகளை செலக்ட் பண்ணி ஒரு தீவுக்கு கொண்டு போறான். ஒவ்வொருத்தர் கால்லையும் ஜிபிஎஸ் அட்டாச் ஆன ஆங்கிள் பாம்பு செட் பண்ணிடுறான். எஸ்கேப் ஆக பார்த்தா பாம்பு வெடிக்க வச்சிருவாங்க. ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரை கொல்லணும். அப்படி கடைசியா யார் 30 மணி நேரம்குள்ள கடைசியால இருக்காங்களோ அவர் தான் வின்னர். சுதந்திரமா வெளியே போயிடலாம். இப்போ ஒரு கண்டெஸ்டும் வேற இடத்துல ஃபிளைட்ல இருந்து தள்ளி விட்டுறாங்க. இதுல 10 பேர்ல ஹீரோ கான்ராட் ஒரு எக்ஸ் மிலிட்டரி ஆளு தவறுதலா சிறை தண்டனையை அனுபவிச்சுட்டு வராரு. அவர் ஸ்போர்ட்டுக்காக கொல்ல விருப்பப்படல. ஆனா வேற யாருன்னா இவரை கொல்ல வந்தா வேற வழி இல்லாம கொண்டுறாரு. இப்போ இங்க நடக்கிறத 24/7 ரெக்கார்ட் பண்ணி இன்டர்நெட்ல பேட் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்றாங்க. எப்போலாம் சண்டை நடக்குதோ அப்போலாம் வியூஸ் அள்ளுது. அந்த 10 பேர்ல ரொம்ப கொடூரமான ஆளா மெக்ஸ்டார்லி. கடைசியில அவனும் ஹீரோவும் கேமரா இல்லாத இடத்துல மோதுறாங்க. மெக்ஸ்டார்லி எஸ்கேப் ஆகிடுறான். பிரெக்கல் ஹீரோ ஜெயிச்சா அவனை பத்தி விஷயத்த வெளியில அம்பலப்படுத்திடுவான்னு அவனை கொல்ல பாக்குறான். அதுக்குள்ள ஹீரோ எஸ்கேப் ஆகிறாரு. மெக்ஸ்டார்லி அங்க இருக்க சர்வர் ரூமை ஆளுங்களை கொல்றான். அங்க வந்த ஹீரோ அவனை கொன்னுறான். அதுக்குள்ள பிரெக்கல் அங்க இருந்து ஹெலிகாப்டர்ல எஸ்கேப் ஆக பாக்குறான். அங்க வந்த ஹீரோ ஆங்கிள் பாம்பை ஹெலிகாப்டருக்குள்ள போட்டு வெடிக்க வச்சிடறான். கடைசியில ஹீரோ ஐலாண்ட்ல இருந்து வெளியேறி அவர் ஒய்ஃப் கூட சேர்றாரு. இந்த படம் பிரைம்ல ரெண்டுக்கு இருக்கு.